கொள்கை குன்று பாரிவேந்தர், இனமான தலைவர் பாரிவேந்தர், இனமான காவலர் பாரிவேந்தர். இன்றைக்கி நாட்டில் இலவசம் என்பது தனி மனிதனுடைய சுயமரியாதையை பறித்து தன்மானத்தை இழக்கச் செய்து அதன் மூலமாக நான் வள்ளலாக இருக்க ஆசைப்படுகிறேன், ஆகவே மக்களே நீங்கள் எப்பொழுதும் வறுமையிலேயே இருங்கள், ஏனென்றால் நான் வள்ளலாக வேண்டும் என்கிற நிலைப்பாடு இது. நான் சொல்லுவதெல்லாம் இந்த நாட்டில் வசூலிக்கின்ற வரி பணங்கள் எல்லாம் இது போன்ற இலவசங்களுக்கு செலவழிக்காமல் சரியான முதலீடு செய்து இந்த நாட்டிலே தொழில்களையும் விவசாயத்தையும் பெருக்கி அதன் மூலமாக அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, நல்ல சம்பளம் என்ற அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக இலவசங்கள் தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த இலவசம் என்பது மக்களை காலப்போக்கில் சோம்பேறிகளாக்கி சுய சிந்தனை அற்றவர்களாக செய்து தன்மானம் இழந்து சிந்திக்க வழியற்றவர்களாக சுய முயற்சிக்கு கொண்டு வரப்படும் மிகப்பெரிய தடை. இதையெல்லாம் மக்களுக்கு கொடுத்து காலமெல்லாம் அவர்களை ஏழையாகவே வைத்து தேர்தல் காலங்களில் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிற அந்த நிலை மாற வேண்டுமென்றால் இலவசம் ஒழிக்கப்பட வேண்டும், அதோடு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், விவசாயத்தில் விஞ்ஞானத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த அரசியல் நடத்துகிற முறையே மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதெல்லாம் ஒரு தவறான கலாச்சாரம். நாங்கள் அல்லது எங்கள் கட்சி இருக்கிறது என்று மக்களுக்கு சொல்லுவதற்காக தேவையோ தேவையில்லையோ சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் அழைத்து கொண்டு போய் ரோடை தடுத்து மக்களுக்கு தொடர்ந்து இடையூறு செய்து கொண்டு அதன் மூலமாக அந்த செய்தியை அரசாங்கத்திற்கோ அல்லது அதை சார்ந்தவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பழமை இருக்கிறது, அவுட்டேட்டட் ப்ராக்டிஸ். இதெல்லாம் தவிர்க்கணும். ஊடகங்கள் இருக்கிறது, உங்கள் மூலமாக பத்திரிகையாளர் மூலமாக இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி தெளிவுபடுத்தி அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக இந்த பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த தொந்தரவுகளை எல்லாம் மிக எளிதாக நீக்கலாம். இன்று தங்கள் கட்சி இருப்பது என்பதை காண்பிப்பதற்காகவே ஏதோ ஒரு பிரச்சனையை தேடி, அது எந்த அளவு என்பது அல்ல, இதையெல்லாம் கூட நாங்கள் எங்கள் கட்சியிலே முழுக்க தவிர்க்க முயற்சி செய்வோம். ஏனென்றால் இந்த கட்சி படித்த இளைஞர்களை உள்ளிழுத்து அவர்களுக்கு நல்ல பண்பை வளர்த்து நாட்டிற்கு என்ன தேவை என்ற அந்த முடிவெடுத்து அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே கவனம் செலுத்துவோம். நான் திரும்ப
படித்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது படிக்காத இளைஞர்கள் நிலை என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த நாட்டிலே முதல்ல எப்படி காற்று தண்ணீர் வாழ்க்கைக்கு அவசியமோ அதுபோல கல்வி அவசியம். அந்த கல்வியை இப்போதைக்கு சில பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அத்துணை பேருக்கும் கல்வியை வழங்குகிற வகையில் நாங்கள் திட்டங்களை கொண்டு வருவோம். அது முடியும். எங்களுடைய கொள்கைப்படி இன்று மின்சார தடையை தனியார் துறையையும் இவர்களோடு பயன்படுத்தினால் நிச்சயமாக ஓராண்டிற்குள் இந்த நாட்டிலே மின்சாரம் சுத்தமாக தடையில்லை என்ற நிலையை கொண்டு வந்துவிட முடியும். அதை இவர்கள் செய்ய முன்வர வேண்டும். அதே நேரத்தில் எல்லாமுமே அரசாங்கம் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கு மாறணும். நமக்கு வேண்டியது பலன். அந்த பலன் தனியார் கொடுத்தால் என்ன, அரசு கொடுத்தால் என்ன, அல்லது இரண்டு பேரும் இணைந்து கொடுத்தால் என்ன என்ற அந்த பொது நோக்கு வர வேண்டும். நோக்கமெல்லாம் மக்கள் நலமாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் நோக்கம். அந்த வகையில் இவைகளெல்லாம் நிச்சயமாக தவிர்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. ஆக இந்த சொல்லுகின்ற நான் சொன்ன அத்தனையும் ஏதோ ஒரு தமிழகத்திற்கு மட்டுமோ அல்லது அண்டை மாநிலங்களுக்கு மட்டுமோ உள்ளது அல்ல. இது இந்திய அளவில் உள்ளதான ஒரு பிரச்சனை. ஆகவே தான் ஆரம்பத்திலிருந்து இதுவரை எந்த ஒரு அமைப்பும் காங்கிரஸை தவிர துவக்கும் போது தேசிய கட்சியாக துவங்கியது இல்லை. ஆக தேசிய அளவிலான ஒரு கட்சி வர வேண்டும். அந்த கட்சியின் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய அத்துணை